இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெரி பேசிக் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ரிட்டனோ ஸ்போக்கனோ நம்ம பெர்ஃபெக்டா நாங்க படிச்சு கொள்ளணும்டா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா வேர்ட் கிளாஸஸ். இங்கிலீஷ்ல நமக்கு பேசிக்கா ரெண்டு வேர்ட் கிளாஸஸ் மேஜரா நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து ஓப்பன் வேர்ட் கிளாஸஸ் அண்ட் அடுத்தது வந்து க்ளோஸ்ட் வேர்ட் கிளாஸஸ். ஓப்பன் வேர்ட் கிளாஸ் என்னன்னு சொன்னா அது வேர்ட்லயே இருக்கு, நமக்கு அந்த டைட்டில்லே இருக்கு. இட்ஸ் ஓப்பன், அது திறந்து காணப்படுது. நாளாந்தம் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா வேர்ட்ஸுமே அந்த வேர்ட் கிளாஸுக்குள்ள அட் ஆகிற வேர்ட்ஸா தான் காணப்படும். அண்ட் க்ளோஸ்ட் வேர்ட் கிளாஸஸ்ங்கிற பார்க்கும்போது அது ஒரு லிமிட்டட் வேர்ட் ஸ்பேஸ் தான் அங்க காணப்படும். ஸோ போக போக ஒவ்வொரு வீடியோஸ்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு வேர்ட் கிளாஸஸ்ல இருக்கிற மேஜரான ஒவ்வொரு வேர்ட் கிளாஸஸ் பத்தியுமே நாங்க படிச்சு தர போறோம். ஸோ டுடே நாம பார்க்க போற அந்த வேர்ட் கிளாஸ் என்னன்னு சொன்னா ஓப்பன் வேர்ட் கிளாஸஸுக்கு கீழே வர ஒன் ஆஃப் த மேஜர் வேர்ட் கிளாஸ் தான் நவுன்ஸ் அண்ட் ப்ரோனவுன்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலம் you will get to know the different types of nouns and pronouns and ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நவுன்ஸ் எப்படி வரும், அதோட செயற்பாடுகள் என்ன, ப்ரோனவுன்ஸ் நாம என்னத்துக்கு யூஸ் பண்றோம் ஒரு சென்டென்ஸ்ல, அண்ட் நவுன்ஸ் அண்ட் ப்ரோனவுன்ஸுக்கு இடையிலான டிஃபரன்சஸ் என்ன, ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல நாம இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இன்க்ளூட் பண்ண போறோம், அண்ட் நவுன்ஸை ப்ளூரல் சிங்குலர் ஒருமை பன்மைக்கு எப்படி மாத்த போறோம், அண்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் எப்படி இருக்க போகுது, இப்படியான விஷயங்களை தான் நாங்க இந்த வீடியோல லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவுன்ஸ்ண்டா என்ன? பொதுவாகவே நாங்க ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு எண்ணத்துக்கோ நாங்க கொடுக்கிற பேரைத்தான் நாங்க நவுன்ஸ் சொல்லுவோம். அதை தமிழ்ல பேச்சொற்கள்னு சொல்லுவோம். அதோட சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா a noun is a word that names a person, place, thing or idea. அதாவது இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ அல்லது ஒரு எண்ணத்துக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ நாங்க சூட்டுற பேர் தான் என்ன பேச்சொற்கள். they are called as nouns. simply naming words என்று சொல்லுவோம். so இந்த nouns பார்த்தோம்னா we have different types of nouns to learn. அதுல very first one என்னன்னா common nouns என்று சொல்லுவோம். காமன் என்ன? பொதுவான. நவுன்ஸ் என்ன? பேச்சொற்கள். பொதுவான பேச்சொற்கள் இங்கிலீஷ் டேர்ம் தான் என்ன காமன் நவுன்ஸ். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அதை நாங்க கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது மனிதர்கள் என்று கேட்டகரைஸ் பண்ணலாம், பிளேசஸ் இடங்கள் என்று கேட்டகரைஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட்ஸ் என்று கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்படி கேட்டகரிஸ் இருக்கும் தானே. அந்த கேட்டகரிஸ்ல மனிதன்ல இப்ப டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். மேன், உமன், அதே மாதிரி கேர்ள், பாய், லேடி, மேன், லேடி, ஜென்டில்மேன், ஜென்டில் உமன், அப்படி இருக்கும். சோ இப்படி கேட்டகரிஸுக்கு நாங்க பொதுவா கொடுக்குற இந்த பொதுவான பேர்களை தான் காமன் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். பாய், கேர்ள் அப்படின்ட்டு நாங்க காமனா இப்போ பீப்புளுக்கு டாக்டர், டீச்சர், என்ஜினியர், பாய், கேர்ள், ஸ்டூடெண்ட், இப்படி பொதுவா நாங்க அந்த பர்சன்ல இருக்கிற கேட்டகரிஸுக்கு கொடுக்குற காமன் நேம்ஸ். அதே மாதிரி பிளேசஸ், கண்ட்ரி, சிட்டி, டவுன், இப்படி பிளேசஸ். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், லைப்ரரி, இப்படி பொதுவான பிளேசஸ். அண்ட் திங்ஸ்லயுமே புக், பென் அப்படின்னு பொதுவா நாங்க கொடுக்குற பேர்களை தான் காமன் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள பாருங்க, பாய், சிட்டி, புக், இப்படி பொதுவா நாங்க கொடுக்குற பேர். இதை நாங்க எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? the boy is reading a book in the library. இதுல நாங்க போல்ட் பண்ணிருக்கிற இந்த வேர்ட்ஸ் நாங்க காமன் நவுன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்? பாய் இஸ் அ காமன் நவுன், புக் இஸ் அ காமன் நவுன் அண்ட் லைப்ரரி இஸ் அ காமன் நவுன். பொதுவா நாங்க விடுற நேம்ஸ் தான், பேர்கள் தான் நாங்க காமன் நவுன்ஸ்னு சொல்லுவோம். the next one is proper nouns. இப்ப காமன் நவுன்ஸ் நமக்கு கிளியர்ண்டா ப்ராப்பர் நவுன்ஸ் ஈஸியா we can understand. Specific names that always start with a capital letter. இப்ப நாங்க காமன் நவுன்ஸ் பார்த்தோம் தானே, ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கும் நாங்க கொடுக்குற பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன், பீப்புளுங்கிற அந்த ஒரு பெரிய கேட்டகரி எடுத்தா அதுல சப் கேட்டகரிஸ் இருக்கு. பாய், கேர்ள், அதே மாதிரி டாக்டர், டீச்சர், இப்படி கேட்டகரிஸ் இருக்கு. அக்கார்டிங் டு தேர் ப்ரொஃபஷன், அக்கார்டிங் டு தேர் லுக்ஸ், அக்கார்டிங் டு தேர் அப்பியரன்ஸ் நாங்க கேட்டகரைஸ் பண்ணுவோம். அப்படி கேட்டகரைஸ் பண்ற
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ங்கிற அந்த காமன் நவுன் எடுத்தோம்டா இப்ப அந்த கேட்டகரியில இருக்கிற எல்லாரையுமே நாங்க பாய் தான் சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஹேர் கட்ல இருக்கிற டெனிம் வேர் பண்ற ஷர்ட் போடுற ஒரு மேன் லுக்ல இருக்கிற ஒரு பர்சனை நாங்க பாய் என்று சொல்லுவோம். அதே மாதிரி அப்பியரன்ஸ்ல இருக்கிற எல்லாரையுமே நாங்க பாய் தான் சொல்ல போறோம். ஸோ இட்ஸ் அ காமன் நவுன். ஆனா எல்லா பாய்க்குமே டம்ங்கிற நேம் இருக்குமா? இல்ல. இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் அங்க 5 பாய்ஸ் இருந்தா அதுல யாரோ ஒரு பாய்க்கு தான் டம் என்ற நேம் இருக்கும். ஒரு ஆளுக்கு அப்துல், ஒரு ஆளுக்கு ரவி, ஒரு ஆளுக்கு சுரேஷ். இப்படி நாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நேம் கொடுக்குறோம். அப்படி நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிபிக் நேம்ஸ் கொடுக்கும் போது அதை நாங்க ப்ராப்பர் நவுன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஹியூமனுக்கு மட்டும்தான் இருக்குமாண்டா? இல்ல, சிட்டிஸுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல நிறைய சிட்டிஸ் இருக்கும். ஆனா பாரிஸ் ஒரு சிட்டி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும். ஸ்ரீலங்கான்ற ஒரு கண்ட்ரி தான் இருக்கும். ஸோ ஸ்ரீலங்காங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குற ஒரு ஸ்பெசிபிக் நேம். ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் வித் அ கேபிட்டல் லெட்டர். எஸ் அண்ட் எல் ஷுட் பி கேபிட்டலைஸ்ட். அதே மாதிரி பிரான்ஸ்ங்கிறது உலகத்துல எவ்வளவோ கண்ட்ரிஸ் இருக்கும். ஆனா ஒரே ஒரு கண்ட்ரிக்கு தான் நாங்க பிரான்ஸ் நேம் கொடுத்திருக்கோம். ஸோ அந்த ஸ்பெசிபிக் நேமை நாங்க ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். இட் ஹாஸ் டு பி ஸ்டார்டட் வித் அ கேபிட்டல் லெட்டர். So in the sentence structure, my friend John lives in Paris and works at Amazon. So John is a proper noun because it's a name of a particular person, and lives in Paris is a proper noun because it is given to a particular city, and works at Amazon. Amazon is a proper noun because it's given for a particular place of work. So இதை நாங்க proper nouns ன்னு சொல்லுவோம். Okay. காமன் நவுன் சாதாரணமா சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல வரும்போது கேபிட்டல் பண்ணி அண்ட் மிடில் ஓ எண்டிங்ல வரும்போது நார்மலா வி கேன் ரைட். ஒரு சென்டென்ஸ் ஹேஸ் டு பி ஸ்டார்டட் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஹேஸ் டு பி எண்டட் வித் அ ஃபுல் ஸ்டாப். பட் ஒரு ப்ராப்பர் நவுனை நாங்க சென்டென்ஸ்ல நிறைய பிளேசஸ்ல யூஸ் பண்ண போறமா இருந்தா அது ஸ்டார்டிங்ல வந்தாலும் சரி, மிடில்ல வந்தாலும் சரி, அட் தி எண்ட்ல வந்தாலும் சரி, வி ஹாவ் டு கேபிட்டலைஸ் இட். எங்க வருதோ அங்க நாங்க கேபிட்டலைஸ் பண்ணியே ஆகணும் ப்ராப்பர் நவுன்ஸ். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ தேர் ஆர் 2 types of nouns, countable and uncountable. ரெண்டையுமே நான் உங்களுக்கு ஒரே டைம்ல சொல்லித்தரேன். ஸோ இட் மைட் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் என்றா இப்ப கவுண்டபிள் என்றா எண்ணக்கூடியது, அன்கவுண்டபிள் என்றா எண்ண முடியாதது. கவுண்டபிள் நவுன்ஸ் என்று சொல்றது இப்ப நாங்க கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸுக்கு நாங்க கொடுக்குற பேரை தான் நாங்க கவுண்டபிள் நவுன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுவோம். அன்கவுண்டபிள் நவுன்ல அப்படி எண்ண முடியாத பொருட்களோட நேம்ஸ் தான் நாங்க அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள், சேர், பென், பென்சில், டோர், விண்டோ, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இதெல்லாம் என்ன கவுண்டபிள் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் கவுண்ட் இந்த உலகத்துல எத்தனை இருக்கு, ட்ரீ, those kind of things நாங்க கவுண்ட் பண்ணியலும். we can pluralize it. அதுக்கு சிங்குலரும் இருக்கும் ப்ளூரலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், அதை நாங்க ஆப்பிள்ஸ் என்று ப்ளூரலைஸ் பண்ணலாம். சேர், சேர்ஸ் என்று ப்ளூரலைஸ் பண்ணலாம். ஸோ கவுண்டபிள் நவுன்ஸ் எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ the things that we can count, the names of the things that we can count will come under countable nouns. அதை சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றதுண்டா, I bought 3 apples and 2 pens. I bought an apple and a pen என்னும் சொல்லலாம். I bought 3 apples and 2 pens என்னும் சொல்லலாம். So singular formatலையும் வரும், plural formatலையும் வரும், because we can count them. But uncountable noun பொறுத்த வரைக்கும் the names of things that you cannot count will come under uncountable nouns. For example, ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில்ல வாட்டர் இருக்கு. அந்த பாட்டில்ல இருக்கிற அந்த திரவத்துக்கு, அந்த லிக்விடுக்கு நாங்க கொடுக்கிற பேரு தான் என்ன, வாட்டர். அந்த வாட்டரை நாங்க கவுண்ட் பண்ண இயலுமா? கேன் வி கவுண்ட் வாட்டர்? டெஃபினெட்லி நோ. ஸோ இட்ஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். அந்த லிக்விடுக்கு கொடுத்த அந்த நேம், வாட்டருங்கிற நேம், இட்ஸ் அ நவுன். அண்ட் அந்த லிக்விடை வி கான் கவுண்ட், ஸோ இட் வில் பி அண்டர் அன்கவுண்டபிள் நவுன். ஓகே. இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு வி டோன்ட் ஹாவ் ப்ளூரல் ஃபார்ம். எப்பயுமே இட் வில் பி அண்டர் சிங்குலர் ஃபார்ம். இப்ப ஷீ added some water, சம்ங்கிற சில குவான்டிஃபயர்ஸ் இருக்கு, we can use that only. அதே ஆனா அன்னுங்கிற அந்த ஆர்டிகல்ஸ் we can't use. அன்னுக்கு மீனிங் வந்து ஒரு, அது நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல we have
கம்ப்ளீட் லெசன் ஃபார் ஆர்டிகல்ஸ் டிசைன்ட் ஃபார் யூ. அதுல நாங்க டீட்டெயில்டா படிப்போம். இப்ப நாங்க கவுண்டபிள் அன்கவுண்டபிள்ல பேசிக்கா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கவுண்டபிள் நவுன்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு, அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்ல. She added water to the soup for better taste ன்னு சொல்லலாம். She added some water to the soup for better taste ன்னு சொல்லலாம். I bought an apple ன்னு சொல்லலாம். I bought a water ன்னு சொல்லலாம். Okay, because water is an uncountable noun. ஒருங்கிற மீனிங் அங்க uncountable nounல வராது. So we can't pluralize it. எப்பயுமே ஆப்பிள் ஆப்பிள்ஸ், ஆப்பிள் இஸ் ஆப்பிள்ஸ் ஆன்னு சொல்லலாம். ஆன் இஸ் ஆ யூஸ் பண்ணலாம். இங்க வந்து வாட்டர் இஸ் எப்பயுமே இஸ்ங்கிற ஃபார்மட்ல தான் uncountable nouns we have to use. Okay, there are a lot of uncountable nouns: water, rice, sand, salt, sugar. இப்படி எண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே uncountable nouns ன்னு நாங்க சொல்லுவோம். So I hope this is very much clear to you.